ஆடு எங்கிருக்கிறதோ அங்கே மெய்ப்பனின் வாசனை இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னார். பலிபீடத்தின் வாசனை அன்பா அல்லது அரசியலா? கத்தோலிக்க குருவானவர்கள் வெறும் சடங்குகள் நடத்த வருபவர்கள் அல்ல, அவர்கள் சமூகத்தின் மனசாட்சி. பலிபீடம் அதிகாரத்தை மகிழ்விக்கு உருவான மேடை அல்ல, அது அதிகாரத்தை நேருக்கு நேர் கேள்வி கேட்கும் இடம். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? பலிபீடங்கள் அரசியல் மேடையாக மாறிக்கொண்டிருக்கின்றன. பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரி முதல்வர் தந்தை ரூபஸ் போன்றவர்களின் அணுகுமுறை இறை மக்களுக்கு அரசியல் தெளிவை உருவாக்குகிறதா? இல்லை, ஒருதலைபட்சமான கருத்துக்களை திணிக்கும் செயலாகத்தான் தெரிகிறது. கரூர் விவகாரம் நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் ஒரு வழக்கு. அதை நேரில் பார்த்தது போல பேசுவது, ஒரு கட்சி தலைவரை நேரடியாக குற்றம் சாட்டுவது. நீதிமன்ற தீர்ப்பளிக்காத நிலையில் பலிபீடத்தில் தீர்ப்புகளை பறைசாற்றுவது இறைப்பணி அல்ல, அது ஆபத்தான அரசியல் பரப்புரை. இயேசுவின் போதனை ஒருபோதும் யாருக்கு எதிராக என்ற கேள்வியிலிருந்து பிறக்கவில்லை, அது எப்போது யாருக்காக என்ற இடத்திலிருந்து பிறந்தது. இன்று கிறிஸ்துவ இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வை தேடுகிறார்கள். அவர்களுக்கு தேவை அரசியல் தெளிவு, அரசியல் சார்பு அல்ல, பலிபீடத்திலிருந்து வரும் பாகுபாடான மொழி. அவர்கள் அரசியல் பார்வை மட்டுமல்ல, திருச்சபை மீது வைத்த நம்பிக்கையும் உடைகிறது. வரலாறு எச்சரிக்கிறது, எங்கு திருச்சபை ஆளும் வர்க்கத்துடன் கைகோர்க்கிறதோ அங்கு அது தன் செல்வாக்கு இழந்தது. தமிழக கத்தோலிக்க திருச்சபை அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. உண்மையான சமூக நீதி அதிகாரத்திற்கு ஜால்ரா போடுவதல்ல, அதிகாரத்தின் முகத்தை நேராக பார்த்து உண்மையை உறக்கச் சொல்வதுதான். குருத்துவத்தின் மாண்பு என்பது ஆளும் வர்க்கத்தின் காலடியில் கிடப்பதல்ல, மாறாக ஏழைகளின் கண்ணீரை தொடுப்பதில் இருக்கிறது. தந்தை ரூபஸ் போன்றவர்களின் தன்னிச்சையான வன்மம் நிறைந்த பேச்சு கத்தோலிக்க திருச்சபையின் பல நூற்றாண்டு கால நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்றன. ஒரு குருவானவர் பலிபீடத்தில் ஏறும்போது விவிலியத்தின் போதனைகள் தானே தவிர ஒரு அரசியல் கட்சியின் கொள்கை அறிக்கை அல்ல. ஆயர் பேரவை இன்னும் எத்தனை காலத்திற்கு இத்தகைய அநீதி பேச்சுகளை கண்டும் காணாமல் இருக்க போகிறீர்கள்? திருச்சபை என்பது அரசுக்கு சேவை செய்யும் நிறுவனம் அல்ல, அது இறைவனுக்கு சேவை செய்யும் புனித தலம். இந்த தலம் அரசியல் சாயத்திலிருந்து விடுபட வேண்டும்.